Hi, welcome to the squad and this is Logic IO. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2024 Zoho Aptitude கொஷின் ரவுண்ட் 1ல் கேட்டதுக்கு கொஷின் ஃபர்ஸ்ட் நான் வாசிக்கிறேன். இது கொஞ்சம் சிம்பிளான கொஷின் தான். இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல்ஸ்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. பட் தென் வீல் சால்வ் அண்ட் கடைசியில் உங்களுக்காக ஒரு ட்ரை அவுட் இருக்குது. 4 men and 6 women can complete a work in 8 days. ஓகேவா, ஸ்டார்டிங்லேருந்து டேட்டா பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 4 men 6 women complete work in 8 days. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 men 7 women can complete it in 10 days. In how many days 10 women can complete it? ஸோ இந்த மாதிரி இது நல்லா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், சிம்பிளான இதுதான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாங்க. 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து அதே வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. 10 பெண்கள் மட்டும் இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு நாளில் ஒரு மென் பண்ணுற ஒர்க்கை எக்ஸ் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ண போகிறோம். ஓகேவா, 1 டே 1 மேன் பண்ண ஒர்க்கு. அதே மாதிரி 1 டேல 1 விமன் பண்ண ஒர்க்கை ஒய் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 1 டேல 1 மேன் பண்ணதை எக்ஸ், 1 டேல 1 விமன் பண்ணதை ஒய் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணுறோம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம இந்த கொடுத்துருக்கிற சென்டென்சஸை வச்சு ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ 4 men and 6 women. ஸோ 4 மென்னு இன்டூ எக்ஸு, அதாவது 4 இன்டூ எக்ஸ்னு போட வேணாம், அது குழம்பு 4x போட்டுக்கிறேன். 4x, அதாவது ஒரு நாளில் ஒரு மனுஷன் ஒரு ஆண் பண்ணுற வேலை வந்து எக்ஸு. அப்போ 4 பேர் சேர்ந்து பண்ணால் 4x. ஓகே, ஒருத்தர் பண்ணால் எக்ஸு, 4 பேர் பண்ணால் 4x ப்ளஸ் ஒரு விமன் பண்ணுறது ஒய். இங்கே 6 விமன் இருக்காங்க. ஸோ 6y இஸ் ஈக்குவல் டு 8ன்னு போட்டிங்கன்னா தப்பு. 8ன்னு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே எடுத்திருக்க ரெண்டுமே வந்து 1 டே ஆஃப் ஒர்க். ஒரு நாள் ஒரு ஆண் பண்ணுற வேலை, ஒரு நாள் ஒரு பெண் பண்ணுற வேலை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 4 ஆணும் 6 பெண்ணும் சேர்ந்து 8 நாளாக முடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு ஆண் பண்ண வேலை, ஒரு நாள் ஒரு பெண் பண்ண வேலை, அதை நம்ம 4 and 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 4 men 1 டேல பண்ண ஒர்க்கு, ஏன்னா எக்ஸுங்கிறது 1 டேல பண்ண ஒர்க்கு தானே. ஸோ 4 men 1 டேல பண்ண ஒர்க்கு ப்ளஸ் 6 women 1 டேல பண்ண ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கில் 1/8 தான் வரும். 1 டிவைடட் பை 8. எப்படி 1/8ன்னு சொல்கிறேன்னா, 4 ஆணும் 6 பெண்ணும் சேர்ந்து 8 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 8 நாள் ஒர்க் பண்ணாதான் அந்த ஒர்க்கு முடியுது. அப்போ அவங்க ஒரு நாள் மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1/8 தானே முடிஞ்சிருக்கும். சிம்பிளான லாஜிக் தான். இப்போ நான் வந்து ஒரு வேலையை பண்ணி முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆக்குறேன் அப்படின்னா ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பேன், 1/4 முடிச்சிருப்பேனா? அதாவது கால்வாசி முடிச்சிருப்பேன். அதே லாஜிக் தான் இங்கே. 8 நாளாக பண்ணுறாங்க ஒரு வேலையை, அப்போ ஒரு நாளில் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, 1/8 பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இதே மாதிரி இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே போதும், இந்த மாதிரி எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அசியூம் பண்ண வேண்டியது, ஒரு ஆண் ஒரு நாளில் பண்ணுற ஒர்க் என்ன, ஒரு பெண் ஒரு நாளில் பண்ணுற ஒர்க் என்ன, அதை வச்சு இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண தெரியணும். அப்புறம் 4 ஆண் ப்ளஸ் 6 பெண் ஒரு நாளில் பண்ண ஒர்க்கு இஸ் ஈக்குவல் டு 1/8. ஏன்னா இவங்க வந்து சேர்ந்து பண்ணாங்கன்னா 8 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, 1/8 தான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் 3x 3 ஆண் ப்ளஸ் 7y 7 பெண் இஸ் ஈக்குவல் டு 1/10. ஏன்னா அதை பண்ணுறதுக்கு மொத்தமாக 10 நாள் ஆகுது. அப்போ ஒரு நாளில் 1/10 தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 3 இன்ட்டு ஒரு ஆண் ஒரு நாளில் பண்ணுற வேலை ப்ளஸ் 7 இன்ட்டு ஒரு பெண் ஒரு நாளில் பண்ணுற வேலை ஈக்குவல் டு 1/10. ஸோ இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோமா? இதுக்கப்புறம் இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது தான் சாதாரண ப்ரொசீஜர் தான். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நம்ம பண்ணுவோமா? என்ன பண்ணலாம், இதை வந்து நான் ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதையும் சப்ட்ராக்ட் பண்ணுவோன்னா இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/8 மைனஸ் 1/10 அப்படின்னு சொல்லி ஆகுது. அதாவது சப்ட்ராக்டிங்
1 minus 2, அதாவது subtracting 2 from 1, அது வந்து இந்த மாதிரி கொடுக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் என்னது, இது பண்ணோம் அப்படின்னா 10 minus 8 2/80 அப்படின்னு வரும், which is equal to 1/40. அப்படி தானே? 80 10 minus 8 2/80 1/40. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/40 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நான் இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணி ஃபர்தர் இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒய் தான். ஏன்னா 10 பெண் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 10 இன்ட்டு இந்த இது போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே ஆன்சரில் அவங்க நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறதே வந்து விமன் பண்ணுறப்ப எத்தனை நாளில் பண்ணுறாங்க, 10 விமன் மட்டும் பண்ணுறப்ப எத்தனை நாளில் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒய் கண்டுபிடிக்கணுமா, அப்போ எக்ஸை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1/40 இந்த ஈக்குவேஷன் ரீரைட் பண்ணிக்கலாம். ஒய்க்கு அந்த பக்கம் கொண்டு போனால் இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் மொதல் ஈக்குவேஷன்லேயே போட்டுரும். எக்ஸுக்கு பதிலாக இதை அப்படியே போட்டுடலாம். ஸோ 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 1/40 ப்ளஸ் 6y இஸ் ஈக்குவல் டு 1/8 அப்படின்னு கிடைக்குது. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும், 4y ப்ளஸ் 1/10 அப்படின்னு ஆயிடுது. ஏன்னா அது 4/40 1/10 ப்ளஸ் 6y இஸ் ஈக்குவல் டு 1/8. ஓகே, இங்கே இடம் இல்லாமல் போதா, கொஞ்சம் இதை அழிச்சிட்டு இங்கே இடம் ஃப்ரீஅப் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கூல் டீச்சர்லாம் இருப்பாங்க தெரியுமா, போர்டு ஃபுல்லாக எழுதி போட்டு அதுக்கப்புறம் முதல்ல எழுதுனதை அழிக்க ஆரம்பிப்பாங்க. நான் அப்போ தான் அந்த இடத்துல எழுதிட்டு இருப்பேன். அந்த ஞாபகங்கள்லாம் வருது. பூமர் டாக்ஸ் அபார்ட், வேலையை பார்ப்போம். 4y ப்ளஸ் 6y அப்படின்னா இது வந்து 10y ஆயிடுது. 10y ப்ளஸ் 1/10, 10க்கு பதிலாக இதுக்கு 18 போடுறேன். 10y ப்ளஸ் 1/10 இஸ் ஈக்குவல் டு 1/8. ஸோ 10y இஸ் ஈக்குவல் டு 1/8 மைனஸ் 1/10. ஸோ 10y இஸ் ஈக்குவல் டு இது வந்து 80, 10 மைனஸ் 8 அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து 2, விச் இஸ் ஈக்குவல் டு 1/40. மறுபடியும் 1/40, எங்கே போனாலும் 1/40 நம்மளை சுற்றி சுற்றி வருது. ஸோ 10y இஸ் ஈக்குவல் டு 1/40. அதாவது என்ன அர்த்தம், 10 பெண்கள் ஒரு நாள் பார்த்தா 1/40 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும், 40 days ஆகும். இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் குழம்பிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் சொல்கிறேன், குழம்புல அப்படின்னா நீங்கள் ஆசம், சூப்பர் ஆசம். இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட அதே கான்செப்ட் தான், 40 days. இப்போ நான் மற்றதெல்லாம் அழிச்சிட்டு இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். 10y இஸ் ஈக்குவல் டு 1/40ன்னு நான் சொல்லிட்டேன். இதுலேருந்து எப்படி நான் 40 daysனு ஆன்சர் கொண்டு வந்தேன். முதல்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், y அப்படின்னா 1 விமன் 1 டேல பண்ணுற ஒர்க்கு, அப்படி தானே. அப்போ 10y அப்படின்னா 10 விமன் 1 டே வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 10 விமன் 1 டே வேலை பார்த்தா 1/40 ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 10 விமன் ஓட 1 day ஒர்க்கு இட் ஹஸ் கம்ப்ளீட்டட் 1/40th ஆஃப் த ஒர்க். 40ல் ஒரு பங்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ டோட்டலாக வந்து 40 நாள் தானே ஆக்குவாங்க. இது ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயும் அதே தான் பண்ணோம். 4 ஆண் 6 பெண் சேர்ந்து ஒரு நாள் வேலை பார்த்தா 1/8 முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க சேர்ந்து மொத்தமாக இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 8 நாள் ஆகும். அப்போ ஒரு நாளில் 1/8 முடிச்சிருப்பாங்களா. ஸோ அதே மாதிரி அதோட ரிவர்ஸ் இங்கே. அப்போ 10 பெண்கள் ஒரு நாள் வேலை பார்த்தா 1/40th ஆஃப் த ஒர்க்கு முடிக்கிறாங்க அப்படின்னா மொத்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 40 days ஆக போகுது. ஸோ இதுதான், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சிம்பிள் தான், அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை. ஹோப்ஃபுல்லி யூ அண்டர்ஸ்டுட் இட். இதே இதில் இன்னொரு சாம்பிள் கொஸ்டின் கொடுக்குறேன், அதை நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதை விட பெட்டராக புரியும். இதுதான் அந்த கொஸ்டின். 3 men and 4 boys, ஆண் பெண்ணில் இருந்து ஆண் குட்டி பசங்க அப்படின்னு ஆகிட்டோம். 3 men and 4 boys complete a piece of work in 14 days. 4 men and 6 boys do the same work in 10 days.
how long will it take for one man to finish the work? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் வச்சுருக்கீங்க, அதை நான் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா gomes.io இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அதை சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.